ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பன்னீர் பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1/2 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவு உப்பு நீங்கள் ஆட் பண்ணால் போதுமானதாக இருக்கும். 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பழத்துக்கு பிணைஞ்சு எடுத்தால் போதும். சுடுதண்ணி ஊற்றி பிணைஞ்சால் ரொம்ப சாஃப்டாக வரும் சப்பாத்தி. நீங்கள் சுடுதண்ணியே ட்ரை பண்ணுங்கள். ஒரே இதாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம ரெகுலராக சப்பாத்தி மாவு எந்த பதத்துக்கு பிணைவோமோ அதே அளவுக்கு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. விரல் வச்சு நசுக்கும்போது உள்ளே போகணும், அந்த அளவுக்கு இப்படி நசுக்கும்போது உள்ளே போகணும், அந்த அளவுக்கு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். காய் துருவரும் இல்லையா, அதில் வந்து பன்னீரை ஃபஸ்ட்டு துருவி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிறதா பார்த்து துருவி எடுங்க. பெரிய ஹோல்ஸ் வேணாம். குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக குழஞ்சி வரும் பன்னீர். நல்லா துருவி எடுத்துக்கலாம். நான் 250 கிராம்ஸ் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். ஸ்டஃபிங் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 250 கிராம் எடுத்திருக்கேன். பாருங்கள் பூ பாரு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப பொடி பொடியாக சூப்பராக பன்னீரை வந்து நம்ம துருவி எடுத்தாச்சு. இதை இப்போ மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். பன்னீர் ஃபுல்லாக மாற்றியாச்சு. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா 2 ஆட் பண்ணிக்கிறேன், அதையும் நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தழை நல்லா ஒரு கைப்பிடி அளவு போடுங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கோம், அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பசங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால அளவான காரம் தான் போடுறேன். நீங்கள் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா பெப்பர் தூள் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூனாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அணியும் வச்சு காரம் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் மீடியமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பராத்தா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ சப்பாத்திக்கு நம்ம உருண்டை பிடிப்போம் இல்லையா, அதே அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மாவு வந்து நல்லா தூவி விட்டுக்குங்க சப்பாத்தி கல்லில். அதுக்கப்புறம் லைட்டாக மாவை பரட்டிட்டு தேய்ச்சிக்கோங்க. ஒரு 2-3 தேய்ச்சா போதும். நல்லா கனமாக இருக்க மாதிரியே தேய்ங்க, ரொம்ப லேஸாக தேய்ச்சிடாதீங்க. இப்போ இதுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங் எடுத்து வைக்க போகிறோம். சின்ன பால் மாதிரி உருண்டை பிடிச்சி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பொறுமையாக பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு கரெக்டான டெக்ஸ்சரில் வரும். இதுக்கு மேலே லைட்டாக கோதுமை மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு பரத்தி எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக பரத்தணும் இல்லை, பராத்தானாலே கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கணும். ரொம்ப சன்னமாக பரத்தாமல் கொஞ்சம் மொந்தமாக பரத்தி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கோட சூப்பராக இருக்கும் சாப்பிட்றப்ப. ரொம்ப லேஸாக நீங்கள் திரட்டினீங்க அப்படின்னா உள்ளே இருக்க ஸ்டஃபிங் எல்லாமே வெளியே வந்துடும். ஸ்டஃப் பண்ண மாதிரி இருக்காது, மிக்ஸ் பண்ணி நம்ம பராத்தா போட்ட மாதிரி இருக்கும். இவ்வளோதான். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் எடுத்துக்கலாம். இந்த மெத்தடும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னொரு மெத்தடும் நான் சொல்லித்தரேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக நம்ம இப்போ மறுபடியும் மாவு எடுத்துக்க போகிறோம். டஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவை உருண்டையாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒரு பவுல் மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. கைகளாலேயே ஷேப் பண்ணிக்கோங்க இப்படி பவுல் மாதிரி. அதுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங்கை வச்சிட்டிங்கன்னா ஸ்டஃபிங் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகாமல் சென்டர்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் கூட லைட்டாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஸ்டஃபிங் நல்லா உள்ளே இருக்கும். மேலே லேயராக 2 லேயர்ஸ் வந்து நமக்கு சப்பாத்தியில் கிடைக்கும். இப்போ லைட்டாக கோதுமை மாவை போட்டுட்டு அதை பரத்தி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை விட இந்த ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக பராத்தா பண்ணிடலாம். நார்மலாக சப்பாத்தி போடுறதுக்கு இது மாதிரி ஸ்டஃபிங் வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அணியாச்செல்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி கொடுக்கலாம், சக்கரவள்ளி கிழங்கு ஸ்டஃப் பண்ணி சப்பாத்தி போட்டு தரலாம். எல்லாமே ஹெல்த்தியாக நம்ம பண்ணி கொடுக்குறதுல தான் இருக்குது குழந்தைகளுக்கு. ஒரு டவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக ஆயில் போட்டுட்டு நம்ம பரத்தி வச்ச பராத்தாவை எடுத்து ஒவ்வொன்றா போட்டு எடுக்க வேண்டியது தான். நமக்கு சூப்பரான பன்னீர் பராத்தா வந்து ரெடி ஆயிரும். 2 பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. நான் இதுக்கு ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பட்டர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், கீ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான்.
நெய் போட்டால் அனிருத் சாப்பிட மாட்டார், அதனால நான் வந்து ஆயில் தான் போட்டேன். 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டிங்கனாலே போதும், நல்லா செவந்து வந்துடும். மேலே டாட்டாக செவந்து வந்துருச்சுனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம அதை எடுத்துக்கலாம். சூப்பரான பன்னீர் பராத்தா வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நார்மலாக சப்பாத்தி போடுறதுக்கு இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாருக்கெல்லாம் பன்னீர் ரெசிபி பிடிக்குமோ, சப்பாத்தி பிடிக்குமோ, இப்படி டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக சேர்ந்து சாப்பிட பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் மறக்காமல் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலையும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.